ஈஸ்வரி சொந்தக்காரங்களை இனியாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வராங்க. அந்த சொந்தக்காரங்களை கோபி கண்டபடி திட்டி அனுப்பிச்சுட்ருவான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஈஸ்வரி இருந்துக்கிட்டு கோபி இங்கே வா, யார் வந்திருக்காங்கன்னு வந்து பாரு. யாருமா வந்திருக்காங்க? எல்லாமே எங்கள் தூரத்து சொந்தமடா, இவங்க தான் உனக்கு சித்தி. அப்படியா, வாங்க சித்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உட்கார வைக்கிறாங்க. பாக்கியா டீ எடுத்துகிட்டு வா அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறா. பாக்கியாவும் டீ போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். பாக்கியா, இவங்கெல்லாம் என்னோட தூரத்து சொந்தம், இனிமேல் நமக்கு நெருங்கின சொந்தமாக மாற போகிறாங்க அப்படின்னு உடனே பாக்கியாவுக்கு எதுவுமே புரியல. கோபி இருந்துக்கிட்டு அம்மா என்னம்மா சொல்கிறீங்க, இனிமேல் நம்மளுக்கு நெருங்கின சொந்தமாக மாற போகிறாங்களா? அப்படின்னா என்னம்மா அப்படின்னு உடனே நம்ம இனியா இருக்கால்ல, ஆமாம்மா, இனியாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தான் இவங்கள நான் கூட்டிகிட்டு வந்தேன். இவங்க பையன் ஃபாரினில் 5 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே கோபி, அப்படியா, வெல்டன் தம்பி, ரொம்ப நல்லா படித்து முன்னேறி வாழ்க்கையில் 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் தம்பி. பரவாயில்லையே, நம்ம வீட்லேயும் தான் ஒரு பொண்ணு இருக்கா, அவள் படிக்கவே மாட்டேங்கிறான். என்னன்னு சொல்லுப்பா, சொல்லி நல்லா புரிய வை. அவங்களையும் உன்னை மாதிரியே ஃபாரின் கூட்டிகிட்டு போ தம்பி அப்படின்னு சொன்ன உடனே சரிங்க அங்கிள், கண்டிப்பாக நானும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு ஈஸ்வரி இருந்துக்கிட்டு எதுக்கு இனியாலாம் படிச்சுக்கிட்டு, ஒன்றும் வேணாம், இவள் படித்து ஃபாரின் போகிறக்கு தான் நம்ம தம்பியவே கட்டிக்கிட்டு ஃபாரின் போகட்டுமே அப்படின்னு சொன்ன உடனே கோபிக்கு உடனே கோவம் வந்துடுது. ஏம்மா என்னம்மா பேசுகிறீங்க, இனியாவை வச்சுக்கிட்டு இந்த வார்த்தையை பேசலாமா? அவள் படிக்கிற புள்ள முன்னாடி கல்யாணத்தை பற்றி பேசலாமா? அவள் படிப்பு கெட்டு போயிடாது, ஏம்மா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ன உடனே ஈஸ்வரிக்கு கோவம் வந்து, ஏண்டா அறிவு கட்ட கோபி, நான் கூட்டிகிட்டு வந்ததே இனியாவை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தாண்டா. அவங்க பார்த்து பழகி பேசி என்னென்னு முடிவு பண்ணட்டும், சரியா அப்படின்னு சொன்ன உடனே கோபி, அம்மா அப்படியெல்லாம் விட முடியாது, உங்கள் சொந்தக்காரங்க தான், இல்லைன்னு சொல்லலை, நம்ம வீட்டுக்கு வரட்டும், இருக்கட்டும், சாப்பிட்டும், ஆனால் அதுக்காக இனியாவையெல்லாம் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. அவள் நல்லா படிக்கட்டுமா, படித்து இன்ஜினியர் ஆகட்டுமா, ஏம்மா இப்படி பண்ணுறீங்க, உங்களுக்கு வயசாக ஆக புத்தி கெட்டு போச்சுமா அப்படின்னு சொல்ல, இப்படி என்னை சொந்தக்காரங்க முன்னாடி நீ அசிங்கப்படுத்துறதுக்கு விஷம் வாங்கி கொடுத்துட்றா, நான் செத்து போயிடுறேன். ஏன்டா கோபி, அவளோட நல்லதுக்கு தாண்டா சொல்கிறேன். டே கோபி, நீ ஏன் போய் தேடினாலும் இந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்காது. ரொம்ப நல்ல பையன், அம்மாவோட வளர்ப்பில் ரொம்ப ஒழுக்கமாக வளர்ந்துருக்கிறான்டா. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு சொத்து நிறையா இருக்குது, ஒரு நகை கடை வச்சுருக்கிறாங்க, காரு பங்களான்னு பெரிய பணக்காரங்கடா. இனியாவை ராணி மாதிரி பார்த்துக்குவாங்க. உனக்கெல்லாம் எங்கடா சொன்னால் புரியோ? பாக்கியா மாதிரி பணம் இல்லாதவங்களை கட்டிட்டு வர்றக்கு இனிமேல் நான் ஏமாளி கிடையாதுடா, வசதியான இடத்துல தான் கட்டி வைப்பேன். உனக்கு சம்மதமாக இல்லையோ, ஏங்க நான் உங்களுக்கு பொண்ணு தர தயாரிக்கேன். தம்பி உனக்கு பிடிச்சிருக்குதா பொண்ணை அப்படிங்க. அந்த பையனும் எனக்கு பிடிச்சிருக்குதுங்க அப்படின்னு சொல்லிடுறான். உடனே கோபிக்கு கோவம் வந்து வீட்டுக்குள்ளே அம்மாவை கூட்டிகிட்டு போய், ஏமா என்னை சாவடிக்கிறீங்க, அவள் படிக்கிற பிள்ளைமா, காதல் பண்ண வேண்டான்னு சொல்லி தான் நான் அவளை திட்டுனேன். ஆனால் கல்யாணம் பண்ணிக்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அது காதல் பண்ணுறதை விட ரொம்ப மோசமான விஷயம். நீங்கள் இந்த மாதிரி பேசியிருந்தீங்கன்னா நானே ஆகாஷ் கூட லவ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பேன். எதுக்குமா இந்த மாதிரிலாம் அவசரப்படுறீங்க, சின்ன வயசு பொண்ணுமா, இன்னும் அவள் படிக்கட்டும் அப்படின்னு சொல்ல பாக்கியா உள்ளே வந்துடுறான். ஏங்க அம்மாவுக்கு சொன்னால் புரியாதுங்க, ஏன்னா புத்தி கெட்டுருச்சு. முதல்ல வந்தவங்களை சாப்பிட வச்சு நல்லது சொல்லி அனுப்பிச்சுடுங்க. இப்போ எல்லாம் பொண்ணு படிச்சுட்டு இருக்குது, படித்து முடிச்சோடனே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுங்க முதல்ல அப்படிங்க. ஏண்டி பாக்கியா, எங்கள் சொந்தக்காரங்களுக்கு நம்ம பொண்ணை கொடுக்குறோன்னு சொல்கிற, நீ வேண்டான்னு சொல்கிறியா? உன்னால் கோபியும் கெட்டு போயிட்டா. நைட்டு நீ என்ன மந்திரம் போட்டியோ தெரியல. இப்போ கோபி இனியாவுக்கு கல்யாணம்னு பேச்சு எடுத்தாலே ஐயா புய்யான்னு குதிக்கிறான். அவன் மனசில் அவளோட பொண்ணை பெரிய பணக்காரங்களுக்கு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான். ஆனால் அவன் நினப்பில் அவனே மண்ணள்ளிக்கு போட்டுக்கிட்டான். அதுக்கு காரணமே நீ தாண்டி பாக்கியா. நீ தான் வீட்டுக்கு வரும்போது ஒன்றுமே கொண்டு வரல, நகை போட்டது நாங்கள் தான், உங்கள் கல்யாண செலவையே பார்த்துக்கிட்டு நாங்கள் தான். ஏன்னா கோபிக்கு பிடிச்சிருச்சுன்னு ஒரே ஒரு காரணத்தினால தான் உன்னை கட்டணும். இல்லைன்னா நானும் நிறைய இடத்துல பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாம் கோபிக்கு கட்டி வைக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொன்ன உடனே பாக்கியலட்சுமி உடனே கண் கலங்கி அழ ஆரம்பிச்சிட்றான். கோபி இருந்துக்கிட்டு, எதுக்குமா பழசையெல்லாம் கிளறீங்க, இப்போதைக்கு இனியாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. இன்னும் 10 வருஷம் ஆகணும், அப்போ தான் இனியாவுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். அது வரைக்கும் அவள் படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும். சரி வாங்க நம்ம அவங்கள அனுப்பிச்சுட்றலாம் அப்படின்னு வீட்டை விட்டு அனுப்பிச்சுட்றாங்க. உடனே ஈஸ்வரி இருந்துக்கிட்டு, அவங்கள அனுப்புனீன்னா நானும் வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க சொந்தக்காரங்க கூடயே போகிறதுக்கு ட்ரை பண்ணுறா. அதுக்கு சொந்தக்காரங்கெல்லாம் சொல்கிறாங்க, ஈஸ்வரி பாட்டி
நாங்கள் பொண்ணை விசாரிக்காமல் வந்துட்டோம். அது சின்ன பிள்ளையா இருக்கு இல்லையா, அதனால இப்போதைக்கு நம்ம பையனுக்கெல்லாம் வேண்டாம். இவனை மாதிரியே நல்லா படித்து வேலையில் இருக்கிற பொண்ணாக பார்த்து நாங்கள் கட்டி வச்சுக்கிறோம், வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. உடனே அங்கேருந்து செலியே வர்றான். பாட்டி என்ன பேசி முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்ட உடனே பாட்டி எங்கே கோபியும் நம்ம பக்கம் பேசிகிட்டு இருந்தவன் இப்போ பாக்கியலட்சுமி பக்கம் பேச ஆரம்பிச்சிட்டான். இனியாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேணாம், படிக்கிட்டுன்னு சொல்கிறான். அப்படிங்க செலீனுக்கும் கோபிக்கும் சண்டை வர ஆரம்பிக்குது. அப்பா அறிவில்லை உங்களுக்கு, இப்படியே போச்சுன்னா இனியா கொஞ்ச நாளில் அந்த ஆகாஷ் பையனை கூட்டிகிட்டு ஓடிடுவாப்பா. அவங்க லவ் பண்ணிகிட்ருக்குறாங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க? நம்மளாக பார்த்து இனியாவுக்கு நல்ல பையன் வந்து இருக்கு, கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ப்பா. கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அவள் ஆகாஷ் கூட ஓடி போயிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எப்படி இருந்தாலும் அவள் படிக்க மாட்டா, தெரிஞ்சு போச்சு. அதனால தான் நான் பாட்டிக்கிட்ட சொல்லி அவங்க சொந்தக்காரங்களை வர சொன்னேன் அப்படின்னு சொல்ல, ஓ இதுக்கெல்லாம் காரணம் நீ தானா செலியா? நான் என்னமோ எங்கள் அம்மா தான் இந்த மாதிரி புத்தி கேட்டு அலையிறான்னு நினச்சேன். கடைசியில் நீயும் இப்படி ஆயிட்டியேடா. படிக்கட்டும், நம்ம லவ்வை வேண்டான்னு தான் சொன்னமே தவிர நல்ல இடத்துல பொறுமையாக கட்டி வச்சுக்கலாம், கொஞ்சம் அவசரப்படாதடா செலியா அப்படின்னு சொல்ல கோபியை திட்ட ஆரம்பிக்கிறான் செலியை. அப்பா உனக்கு தான்ப்பா புத்தி கெட்டு போச்சு, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு வீட்டுக்குள்ளே போகிறான். உடனே அங்கேருந்து எழில் வந்து எதுக்கடா அப்பாவை திட்டிகிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்க எழிலுக்கும் செலியனுக்கும் சண்டை ஆரம்பிக்குது.